எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.1 சொல்லித்தரேன். சால்வ் த ஃபாலோயிங் 5x plus 2y equal to 3, 3x plus 2y equal to 5 யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ax ஈக்குவல் டு b இந்த ஃபார்மில் எழுதிக்கணும். அப்புறமா x கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா a இன்வர்ஸ் b. ஸோ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா 1 by டிட்டர்மினன்ட் a adjoint a. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ax ஈக்குவல் டு b. a மேட்ரிக்ஸ் வந்து இப்போ xy இதோட கோஎஃபிஷியன்ட் 5 2 3 2. ஸோ கேபிட்டல் எக்ஸ் வந்து இந்த xy என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கணும். b மேட்ரிக்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிறது 3 5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் a கால்குலேட் பண்ணணும். So determinant A, determinant of 5, 2, 3, 2. So the multiply 5 2s are 10 minus 3 2s are 6. 10 minus 6 வந்து 4 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுனா தான் டிட்டர்மினன்ட் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. ஸோ இது பண்ணணும். இப்போ A இன்வர்ஸ்னால் 1 பை டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏக்கு வந்து இதில் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணோம், இது சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த நம்பர் இங்கே கொண்டு போகலாம் 2 இந்த 5, இது சைன் சேஞ்ச் பண்ணோம் -2 -3. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸ் வந்து 1 பை டிட்டர்மினன்ட் A அட்ஜாயிண்ட் A. 1 by determinant A வந்து 4, adjoint A இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 -2 -3 5 into B matrix. B matrix வந்து இந்த 3 5. So 1 by 4. ஸோ இது இந்த ரோ காலம் மல்டிப்ளை பண்ண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோ திஸ் காலம். இது வந்து 2 by 2 ஆர்டரில் இருக்குது. இது 2 by 1 ஆர்டரில் இருக்குன்னா வர ஆன்சர் 2 by 1 ஆர்டரில் இருக்கணும். 2 3s are 6 minus 5 2s are 10 3 3s are 9 plus 5 5s are 25. So 6 minus 10 minus 4 25 minus 16 minus 9 வந்து 16. ஸோ இங்கே வந்து டிவைடட் பை 4 இருக்குது 1 by 4 4 by 4 வந்து -1 16 by 4 வந்து 4. ஸோ எக்ஸோட வேல்யூ இதுதான் எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒய் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். Next second sum. Solve the following system of equation using matrix inversion method. 3 equation கொடுத்திருக்காங்க. 2x1 plus 3x2 plus 3x3 equal to 5. x1 minus 2x2 plus x3 equal to -4. 3x1 minus x2 minus 2x3 equal to 3. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ax equal to bன்ற ஃபார்மில் எழுதணும். a மேட்ரிக்ஸ் எழுதலாம். இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் எழுதிக்கணும். 2 3 3 1 -2 1 3 -1 -2. இதில் வந்து 3 x வந்து 3 அன்னோன் நம்பர் இருக்குது. x1 x2 x3. B மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம் 5 -4 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிட்டர்மினன்ட் A கால்குலேட் பண்ணணும். அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் A இது கண்டுபிடிக்கணும். இது வந்து x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B இந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கலாம். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் A அட்ஜாயிண்ட் A.
ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் எக்ஸோட வேல்யூ பண்ணணும். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இது சால்வ் பண்ணுறதுக்கு. டிட்டர்மினன்ட் ஏக்கு கண்டுபிடிக்கலாம். 2 3 3 1 minus 2 1 3 minus 1 minus 2. So 2, so அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். minus 2 1 minus 1 minus 2 minus 3. so இதோட ரோ காலம் விட்டுறணும். 1 1 3 minus 2 plus 3 into 1 minus 2 3 minus 1. இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். so 2 into 2 2s are 4 plus 1 minus and minus plus 1 வரும். minus 3 minus 2 minus 3 plus 3 minus 1 plus 3 2s are 6. 4 plus 1 5 5 2s are 10 minus 3 minus 5 minus and minus plus 5 3s are 15. 6 minus 1 5 5 3s are 15. 15 plus 15 30 30 plus 10 40. so 40 கிடைச்சிருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏன்னா இப்போ 2ஓட ஒரு எலிமெண்ட்க்கும் மைனர் கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு minus 2 1 minus 1 minus 2 ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எழுதிக்கலாம். ஸோ 3க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். 1 1 3 minus 2 3க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். 1 minus 2 3 minus 1. அடுத்தது 1ஓட இது 1 அந்த ரோ அந்த காலம் விட்டுனா 3 3 minus 1 minus 2 minus 2க்கு this row this column விட்டுட்டா 2 3 3 minus 2. 1க்கு this row this column 2 3 3 minus 1. 3க்கு இந்த ரோ இந்த காலம் 3 3 minus 2 1. இதுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 3 1 1. minus 2க்கு இந்த ரோ இந்த காலம் 3 2 3 1 minus 2. ஸோ இது டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஒரு எலிமெண்ட்க்காக டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணலாம். டூ டூஸ் ஆர் 4 4 plus 1 minus 2 minus 3 minus 1 plus 6 minus 6 plus 3 minus 4 minus 9 minus 2 minus 9 3 plus 6 2 minus 3 minus 4 minus 3. So 4 plus 1 5 minus 5 5 minus 3 minus 13 minus 11 9 minus 1 minus 7. So இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 minus 5 5 minus 3 minus 13 minus 11 9 minus 1 minus 7. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு.
இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணும், ஆல்டர்னேட்டிவ் சைன். இப்போ இதில் ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸுன்னா அப்படியே தான் இருக்கும். மைனஸ்னால் இது -5 மைனஸ் இன்ட் மைனஸ் +5 வரும். இது அப்படியே தான் இருக்கும். இது மைனஸ்னால் +3 ஆகும். இது அப்படியே தான் இருக்கும். இது -11னா +11 ஆகும். இது அப்படியே தான் இருக்கும். இது -1 +1 ஆகும். இது -7. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்பவும் மாறும். +3 +13, இது -13 +11, 9 +1 -7, 5 3 9, 5 13 1, 5 11 -7. ஸோ அட்ஜாயின்ட்டே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து x = A inverse B. ஸோ இதான் ஃபார்முலா. A இன்வெர்ஸ்க்கு 1/determinant A adjoint A into B. அட்ஜாயின்ட்டே இப்போ டிட்டர்மினன்ட்டே இவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1/40. அட்ஜாயின்ட்டே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 5 3 9, 5 -13 1, 5 11 -7. B மேட்ரிக்ஸ் வந்து 5 -4 3 கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ இது 3/3 ஆர்டரில் இருக்குது, இது 3/1 ஆர்டரில் இருக்குது. நமக்கு வர ஆன்சர் 3/1 ஆர்டரில் இருக்கணும். So 1/40. So this row, this column. 5 3s are 15, 3 4s are 12, 9 3s are 27, 5 5s are 25, 13 4s are 52, plus 52, 3 1s are 3, 5 5s are 25, 11 4s are 44, 7 3s are 21. So 15 minus 12 plus 27, 30. Five fives are 25. 25 minus 12 plus 27. So 40 கிடைச்சிருக்கு. 25 plus 52 plus 3, 80. 25 minus 44 minus 21, minus 40. So இங்கே ஒரு 1/40 இருக்கு. So 40 divided by 40 1, 40 80 divided by 40 2, minus 40 divided by 40 னா minus 1. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ, x1ஓட வேல்யூ, இது x2ஓட வேல்யூ, இது x3 வேல்யூ. ஸோ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து x1 = 1, x2 = 2, x3 = -1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.